இனிய சகாக்களே, இது என்னோட புது ப்ராஜெக்ட் கவாசகி KB100 RTC ரீபில்ட். இதில் எல்லாமே செக்மெண்ட் வைஸ் கிளாஸிஃபை பண்ணி பிரித்து வச்சுருக்கேன். இதில் நம்ம இன்றைக்கி சாப்டர் 5 ரிமூவிங் தி ஆக்சசரிஸில் இருக்கும். அதில் பார்ட் 4 மட்கார்ட் அசம்பிளி எப்படி ரிமூவ் பண்ணணுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மட் ஃப்ளாப்பை தான் ரிமூவ் பண்ணோம். ஆனால் இதில் இருக்கிற நட்டு போல்ட்டை உடஞ்சிடுச்சு. இதுக்கு நாங்கள் 10mm ஸ்பேனர் யூஸ் பண்ணோம். சைடில் 2 ஹோல்ஸ்லேயுமே அது மாட்டாமல் சும்மா அப்படியே தான் விட்டுருந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு மட்கார்ட் அசம்பிளியை ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோம். இதில் பார்த்தீங்கன்னா 12mm ஸ்பேனர் வச்சு கலத்துங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 பக்கமும் மவுண்டிங்ஸாக இருக்குது. இதோட மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ரியர் ரெண்டு தான் வெளியே தெரியும். அது தெரிகிற இடத்துல வந்து க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அதுவும் சேசியில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க சென்டரில். இன்னொரு ரெண்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மவுண்டிங்கில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து சென்டரில் ஃப்ரேம் கூட 10mm நட் அண்ட் போல்ட் வச்சு கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் 4 அணம் வரும். 2 வந்து ரியர் மட்கார்ட் அசம்பிளிக்கும், இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் பிளாஸ்டிக் மட்கார்ட் அசம்பிளிக்கும். இதுக்கு வந்து கரெக்டான டூல் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் நார்மல் ஸ்பேனரை வச்செல்லாம் இதை போட முடியாது. சாக்கெட்டுமே அங்கே தட்டும். வீல் கலத்தினா தான் சாக்கெட் ஆக்சஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் நாங்கள் வேறு லாங் ஸ்பேனரை வச்சு அப்படியே எடுத்துட்டோம். இன்கேஸ் கஷ்டமாக இருந்துச்சுன்னா WD-40 யூஸ் பண்ணுங்கள், இல்லை வேறு எதாவது ரஸ்ட் ரிமூவர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா இங்கெல்லாம் ஈஸியாக துருப்பிடிக்கிற இடம். அப்புறம் இந்த ஒயரிங் கனெக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக 3 கனெக்ஷன் இருக்கும். ஒன்று வந்து காமன், இன்னொன்று வந்து பிரேக் லைட் கூட கனெக்டாக இருக்கும், இன்னொன்று வந்து ஹெட்லைட் சுவிட்ச் ஆன் பண்ணால் எல்லாமே எரியிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் இதையும் நட் அண்ட் போல்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இதில் கீழே பார்ட் வந்து லைட்டாக உடஞ்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது ரப்பர் மவுண்டிங்ஸில் தான் மவுண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸ்விங் ஆமில் இதோட பீஸ் இருக்கா என்னென்னு பார்க்கணும். அப்படி இல்லைனா ஒர்க் பண்ணி போடணும். இல்லை அப்புறம் ஃப்ரண்ட் மட்கார்ட் அசம்பிளி வந்தோன்னா இதில் மொத்தம் 4 12mm போல்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 2 லெஃப்ட் சைட் ஷாக்ஸில் 2 ரைட் சைட் ஷாக்ஸில் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் ஸ்பேனர் யூஸ் பண்ணி பார்த்தோம். ஆனால் அதை வச்சு கலத்த முடியல. வீலை ரிமூவ் பண்ணாமல் ஸ்பேனர் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் இருக்கிறதுலே லாங் ஸ்டெம் எடுத்து சாக்கெட் ரிஞ்சில் போட்டு லூஸ் பண்ணோம். ஒரு ஆங்கிள்டாக தான் கலத்தினோம். ஆனால் அது அப்படியே ஸ்லிப்பாகி அப்படியே வந்துடுச்சு. 4 போல்ட்டையுமே கலத்திட்டோம். அப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறமா சைடில் வந்து பிரேக் கேபிள், ஸ்பீடோமீட்டர் கேபிள் போகிறதுக்கு வந்து ஒரு கிளாம்ப் மாதிரி வச்சுருந்தாங்க. கம்பியில் வளைச்சி வச்சுருந்தாங்க. அதை கலத்தணும். அதுக்கு வந்து 10mm ஸ்பேனரை யூஸ் பண்ணி அதை லூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து ஃப்ரண்ட் அசம்பிளி, ரியர் அசம்பிளியோட மட்கார்டு யூனிட்டை வந்து கலத்தியிருக்கோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.